அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 29, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ககன்யான் திட்டத்துக்கு உந்து சக்தி. விண்வெளி வீரர் சுக்லாவுடன் கலந்துரையாடிய பிரதமர்னு தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய வீரர் சுபன்சி சுக்லாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி இணைப்பு வாயிலாக சனிக்கிழமை கலந்துரையாடினார். சுபன்சி சுக்லாவின் விண்வெளி பயணம் இந்தியாவுக்கு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். ககன்யான் திட்டத்துக்கு உந்து சக்தி முதல் படி என்றவர் பிரதமரிடம் பெருமிதத்துடன் குறிப்பிட்டாருன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறளும் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். கனவு இல்லம் திட்டம் 2 ஆண்டுகளில் 72,000 வீடுகள் கட்டுமானம் நிறைவுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 2 ஆண்டுகளில் 72,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்தது. இது என்ன திட்டம்னு பார்த்துக்கோங்க, எதுக்கானதுன்னு பார்த்துக்கோங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஒவ்வொரு நிதியாண்டும் ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாக 100 நாட்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி உறுதி செய்கிறது. இத்திட்டத்தின் கடந்த 4 ஆண்டுகளில் சராசரியாக 66.91 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 77.37 லட்சம் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திட்டத்தின் தொடர்பாக தமிழக அரசு சார்பில் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இதை தெரிவிச்சிருக்காங்க. ஊரக நூலகங்கள் புதுப்பிப்பு. கனவு இல்லம் திட்டம் என்னன்னா, குடிசை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று குறிக்கோளுடன் கிராமப்புறங்களில் குடிசை வீடுகளுக்கு பதிலாக 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 2 நிதியாண்டுகளில் 2 லட்சம் வீடுகள் கட்ட ரூபாய் 7,000 கோடி அனுமதிக்கப்பட்டு 72,081 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளனன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஒரு திட்டம் பார்க்குறீங்கன்னா அது எதற்கான திட்டம் அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக, இந்தியாவில் தடுப்பூசி பெறாத குழந்தைகளின் விகிதம் சரிவு. இந்தியாவில் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி பெறாத 0 டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளின் விகிதம் 2023ஆம் ஆண்டில் 0.11%இலிருந்து 2024இல் 0.06% குறைந்துள்ளதுன்னு சொல்லி ஐநா அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, மேலே ஒரு நியூஸ் விட்டேன்னு நினைக்கிறேன். தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 120.7 கோடியாக உயரும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த மே மாதத்தில் 120.7 கோடியாக 7 கோடியை எட்டியுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் வாட்டர் பில் திட்டம் வழிகாட்டுதல்கள் வெளியீடுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தண்ணீர் அருந்துவதை ஊக்குவிக்கும் வாட்டர் பில் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் அருந்துவதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பில் திட்டம் அறிமுகம் செய்து 5 நிமிடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து மாணவர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விதமாக வாட்டர் பில் திட்டம் உடனே பள்ளிகள் அமல்படுத்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பள்ளியில் ஒரு நாளைக்கு 3 முறை தண்ணீர் இடைவேளை மணி அடிக்கப்படும். அதாவது 3 முறை இன்டர்வல் பெல் அடிக்கப்படுமா. இது வழக்கமான சத்தத்திலிருந்து மாறுதல் ஒளியில் ஒலிக்கப்பட வேண்டும். குறிப்பாக காலை 11 மணி, மதியம் 1 மணி, மாலை 3 மணிக்கு வாட்டர் பெல் அடிக்கப்படும். அப்போது குழந்தைகள் தண்ணீர் அருந்த ஊக்குவிக்கப்படுவர். எனினும் பள்ளிகளின் இடைவேளை நேரத்தை பொறுத்து நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜியோவில் 11, 1, 3 இந்த 3 டைமுமே வாட்டர் பெல் அடிக்கும் கொடுத்துருக்காங்க. இது பள்ளி இடைவேளையை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் ஹீரோவில் சந்திப்போம். தேங்க்யூ.